ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி வீட்டிலேருந்து ஆன்லைனில் மணி எர்ன் பண்ணுறது பற்றின வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் கிட்ஸுக்கான சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி மந்த்லி லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். உண்மையிலே அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பாக இந்த கிட்ஸ் சேனல் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்லைனை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. 50 மினிட்ஸில் 1 லேக்கா? ஆமாம், இந்த வீடியோவை ஒரு 50 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல் எடுத்திருக்கேன், இன்ஃபோபல்ஸ். ஃபேமஸான சேனல் தான், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் 771 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 31 மில்லியன். இந்த சேனலோட இன்கம் தான் செக் பண்ண போகிறோம். அதை சோசியல் பிளேடு வெப்சைட்டில் தான் செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மந்த்லி $60K இருந்து $958K வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. அதில் குறைந்தபட்சம் $60K எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட 51 lakhs. இதில் ஒரு 2% நமக்கு போதுமானது. இந்த வீடியோட எண்ணில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ரன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வரும். முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கிட்ஸுக்கான வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுன்னா இந்த 7 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபைண்ட் வைரல் சாங். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு கிட்ஸ் சாங்ஸ் சர்ச் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வீடியோஸ் வரும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த சேனல் சூஸ் பண்ணுறேன். இப்போ சேனல் உள்ளே போய்க்கலாம். போயிட்டு பாப்புலர் வீடியோஸ் நிறையா இருக்கும் பாருங்க. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா பேபி எலிஃபேண்டை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே, இந்த வீடியோவோட லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைரல் சாங்கை கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் செகண்ட் ஸ்டெப், ரீரைட் த சாங். இந்த சாங்கை எப்படி ரீரைட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் ஜெனரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இங்கே போயிருங்க. போயிட்டு இங்கே காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கேட் டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கான சாங்கை ரீட் பண்ணி வேர்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிங்க. காப்பி பண்ண சாங்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் ப்ராம்ப்ட் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி ரன் கொடுத்தீங்கன்னா நமக்கான சாங்கை ChatGPT கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா பாப்பா, ஆடு, உங்ககிட்ட மந்தையா மாதிரி ஒரு பிளேனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் அனதர் வெர்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெர்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஏன்னா செகண்ட் ஸ்டெப் ரீரைட் த சாங் முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப், மேக் மியூசிக்கல் சாங். அதை எப்படி மேக் பண்ணுறதுனா அதையே தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரீரைட் பண்ண சாங்கை இப்போ பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கான சாங் அதுவே கிரியேட் பண்ண கொடுத்துரும். ஸோ இப்போ குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு suno.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் கூகுள் ஐடி லாகின் பண்ணிட்டு உள்ளே வாங்க. இப்போ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜுக்கு கீழே செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட், அதை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்ஸுங்கிறது பார்த்தீங்களா, இங்கே நம்ம காப்பி பண்ண லிரிக்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. ஸ்டைலிஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம என்ன மாதிரியான சாங்கை ரெடி பண்ணுறாங்க டைப் பண்ணணும். நம்ம கிட்ஸ் சாங்ஸ் கொடுத்துட்டு அந்த கீழே வந்தீங்கன்னா சாங்கோட டைட்டில் கேட்டிருப்பாங்க. டைட்டில் என்னன்னு கரெக்டாக போட்டுருங்க. என்னோட டைட்டில் பேபி எலிஃபேண்ட். ஸோ நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு நான் கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கான சாங்கை அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஐயாவுக்கு, ஒன்று அம்மாவுக்கு, ஒன்று வீட்டுக்குள்ள குட்டி பையனுக்கு. உண்டா ஆமாம் சார், பைத்தானா. ஒன்று ஐயாவுக்கு, ஒன்று அம்மாவுக்கு, ஒன்று வீட்டுக்குள்ள குட்டி பையனுக்கு. ரெண்டு சாமே நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ இதை இன்னும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாங்கோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி
MP3 ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணது நம்ம ஃபைலில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இப்போ தேர்ட் ஸ்டெப் மேக் மியூசிக்கல் சாங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் கிரியேட் விசுவல் இமேஜ் டு த சாங். இந்த சாங்க்கு ரிலேட்டடாக நம்ம இமேஜை கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த இமேஜுக்கு ரிலேட்டடான ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணணும். அது ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் செகண்டாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்போம். அதை கொண்டு வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீரைட் பண்ண சாங் தமிழில் ரீரைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி தென் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கான ப்ராம்ப்டை ChatGPT அழகாக ரெடி பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிடுச்சு. தென் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், then fifth, then sixth, then seventh, then eight, then nine. மொத்தம் 9 ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த 9 ப்ராம்ப்டை வச்சு தான் இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு லியோனார்டோ ஏஐன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதை வரும். உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு லான்ச் ஆப் கொடுத்துருங்க. நான் என்னோட ஐடியா போட்டு லாகின் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஐடியா போட்டு லாகின் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. டெய்லி 150 வீடியோஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்டை போட்டு ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கான ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இமேஜை ரெடி பண்ணிடுச்சு. இப்போ செகண்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இப்படியே போட்டு பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் 9 இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிரியேட்டான பிக்சர் மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா காப்பி சீன் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸ்க்ரீன் சைஸ் 60:9 இருக்கான்னு பார்த்துக்குங்க. அந்த மீதத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி கீழே வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இமேஜ் இருக்கும். அது 4 தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஃப்ரீ வெர்ஷனில் 4 தான் அவைலபிள். ஸோ 4 தான். அங்கே கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காப்பி சீன் இருக்கும். நம்ம காப்பி பண்ண அந்த ஸ்டைலை இங்கே காப்பி பண்ணிக்கிங்க. நம்ம இமேஜ் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாகவே வரும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 4th ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் 5th பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜை டு வீடியோ கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிங் சர்ச் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே வந்தீங்க ஃப்ரண்ட் பேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைட் கார்னிங் பார்த்தீங்கன்னா கிரியேட்ன்றக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாங்க. நான் ஐடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட ஐடியா லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தேன். இமேஜ் டு வீடியோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இமேஜ் கிளிக் டு ட்ராப் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இமேஜை ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டுக்கான இமேஜ் ஸோ இதை கொடுத்து அண்ட் தென் ஜென்ரேட் கொடுத்தோம்னா நமக்கான இமேஜுக்கான வீடியோவை அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 160 கிளிப்ஸ் சம்திங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 20 கிளிப்ஸ் எடுத்துப்பாங்க. அப்போ 160னா 8 வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா க்யூவில் ஆட் பண்ணிடுவாங்க. 3 ஹவர்ஸ் ஆகும். அப்போ 3 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் ஆமாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம இன்னொன்று பண்ணலாம். இப்போனா நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுற இமேஜ் பூரா செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் 3 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பூரா வீடியோவும் ரெடியாக இருக்கும். ஸோ நான் அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தென் செகண்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெண்டுமே நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. ஓகே, சரி 9 ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜை சென்ட் பண்ணி வீடியோவை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுற இன்னொரு வெப்சைட் சொல்கிறேன். அதுக்கு குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டைஜன் ஏஐ சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஐடியா போட்டு லாகின் பண்ணிங்க. நான் என்னோட ஐடியா லாகின் பண்ணிட்டு இப்போ ரேட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கீழே கார்னரிங்கில் அப்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த இமேஜை கொண்டு வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு
வீடியோவோட ப்ராம்ப்ட் இருக்கும். இப்போ அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட்டை இங்கே போட்டிங்கன்னா அது ரிலேட்டடாகவே இமேஜை கிரியேட் பண்ணி வீடியோவாக கொடுத்துரும். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு அந்த ஹெட்டிங்கு விஆர் ஃப்ரெண்ட்ஸ் அதே போடுறேன். ஓகேங்களா, நீங்கள் அந்த ப்ராம்ப்டை கொண்டு வந்து போட்டுருங்க. ஓகேங்களா, இப்போ போட்டு தென் கீழே கிரியேட் கொடுத்துட்டோம்னா நமக்கான வீடியோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் டெய்லி 360 கிரீஸ் சம்திங் கொடுப்பாங்க. ஆமாம், அதை வச்சு ஒரு வீடியோவுக்கு 30 கிரீஸ் போகும். ஓகேங்களா, அப்போ டெய்லி கிட்டத்தட்ட 12 வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரீயாக. இப்போ பார்த்தீங்கன்னா 5th ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 6th பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆடியோ ப்ளஸ் வீடியோ. இப்போ நம்ம வீடியோவை இந்த ஆடியோவை எடிட் பண்ண போகிறோம். அதை கேன்வா யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த சூட்டபிள் எடிட்டிங் ஆப் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு கேன்வா ஷேர் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு தென் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கிரியேட்டர்னு இருக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு தென் ஸ்க்ரீன் சைஸை சூஸ் பண்ணிக்கிங்க. 16:9 சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அப்லோடை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த வீடியோஸை இங்கே அப்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். 4 வீடியோஸ் சம்திங் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக சும்மா அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி ஆடியோவும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்லோட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாப்பா ஆனந்த உண்டா ஆமாம் சார் 3 பைத்தானா ஒன்று ஐயாவுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று வீட்டுக்குள்ள குட்டி பையனுக்கு. ஓகே, நல்லா இருக்கு. தென் இதோட சாங்கோட லிரிக்ஸை டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி தமிழில் ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டெப் நம்பர் 6 முடிஞ்சிச்சு. அண்ட் தென் ஸ்டெப் நம்பர் 7 அன்லிமிட்டெட் வீடியோ ப்ளஸ் ஆடியோ அது எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மல்டிபிள் ஜிமெயில் யூஸ் பண்ணணும். அது எப்படி ப்ரோ மல்டிபிள் ஜிமெயில் யூஸ் பண்ணுறது, அடிக்கடிக்கு ஜிமெயில் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. டெம்பரரி இமெயில் யூஸ் பண்ணலாம். அது எப்படி டெம்பரரி இமெயில் கிரியேட் பண்ணுறத பார்ப்போம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் மெயில் ப்ரோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு தென் உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அன்லாக் கால் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்னு இருக்குது, கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அதில் இமெயில் டைப் கூகுளா மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருங்க. அந்த யூசர் நேம் ரேண்டம், அக்கௌண்ட் டைப் அலைஸ் அக்கௌண்ட் இல்லை ரியல் அக்கௌண்ட் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அந்த டொமைன் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு தென் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா நமக்கான டெம்பரரி இமெயில் க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணப்படுங்க. காலேஜ் போகிறீங்களாலும் சரி, தென் வீட்டில் இருக்கீங்களாலும் சரி, தென் ஒர்க்குக்கு போகிறீங்களாலும் சரி, ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்பில் ஒரு குட் கண்டென்ட்டோட அப்லோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வீஸ் போகும். ஸோ கண்டிப்பாக மணி ஜென்ரேட் பண்ண முடியும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஆல் த பெஸ்ட் ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.